அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல. நீ எந்த காரியத்தை இந்த பூமியில கேட்டாலும், என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த பூமிக்குரிய எந்த ஜபத்தை நீ வச்சிருந்தாலும் சொல்லப்பட்ட இந்த 5 காரியத்துக்குள்ள அடங்கிடும். சொல்லப்பட்ட இந்த 5 காரியத்துக்குள்ள அடங்கிடும். எனக்கு வீடு வேணும் நீ கேட்டிருந்தாலும் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையில அடங்கிடும். எனக்கு சமாதானம் வேணும் அப்படின்னு நீ கேட்டாலும் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையில அடங்கிடும். அல்லேலூயா. எனக்கு பலன் வேணும் அப்படின்னு நீ கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிச்சிட்டு இருந்தாலும் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையில அடங்கிடும். என் வியாதி சுகமாக வேண்டும் அப்படின்னு நீ விருப்பப்பட்டாலும் சொல்லப்பட்ட தாவீது சொன்ன இந்த வார்த்தையில அடங்கிடும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தாரா? திரும்ப வாசிக்கிற 3வது வசனத்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாரு? உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அல்லேலூயா. எவ்வளவு கிருபை பாருங்களேன். ஆண்டவர் மேல வச்ச அன்பை யோசிச்சு பாருங்களேன். நான் பாவி, நான் அக்கிரம செய்கைக்காரன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு. அக்கிரமம் என்று சொன்னால் என்ன? அக்கிரமம் சொன்னா ஒரு நாள் செய்யற பாவம் பாவம். ஒரே ஒரு நாள் செஞ்சுட்டு ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் திரும்புறீங்கல்ல, அது பாவம். அந்த பாவத்தோட அழுக்கு நம்மளை ஒட்டிட்டு இருக்கும். அதை கழுவிடலாம். பாவம்னு தெரிஞ்சு நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் பாத்தீங்களா, இதான் அக்கிரமம். ஏன்னா எனக்கு தெரியும் அது பாவம்னு, ஆனா நான் மீறி மீறி செஞ்சுட்டே இருக்கிறேன். இது தப்புன்னு எனக்கு தெரியும். கர்த்தருடைய பார்வையில் இது பிரியமில்லாத காரியம் எனக்கு தெரியும். ஆனா மீண்டும் மீண்டும் அதை செஞ்சுட்டே இருக்கிறேன். என்ன மீறி நான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் அதை நான் செஞ்சுட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இது கர்த்தருடைய பார்வையில அக்கிரமமா? அல்லேலூயா. அப்ப இந்த அக்கிரமத்தை ஒருவரும் மன்னிக்க முடியாது. ஒரு குற்றத்தை திரும்ப முதல் முறை குற்றம் பண்ணா கவர்மெண்ட் கூட மன்னிக்கும். திரும்ப குற்றம் பண்ணிட்டு தான் மன்னிச்சுட்டு விட்டுட்டு இருக்குமா? முதல் போலீஸ்கார் பிடிக்கும் போது 2 அடி அடிச்சுட்டு எப்படா அப்படின்னு விட்டுருவான். திரும்ப அதே தப்ப பண்ணிட்டு உள்ள வந்தோம்னு வச்சுக்க, தூக்கி உள்ள வச்சு கேஸ் போட்டு எழுதி அனுப்பிச்சிருவான். திரும்ப அந்த தப்ப நீ செஞ்சுக்கிட்டே இருந்தா நீ எப்படிப்பட்ட குற்றவாளி? வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிற குற்றவாளி. அல்லேலூயா. உன் பேரு போலீஸ் ரெக்கார்ட்ல முன்னாடி வந்துடும். எங்கேயே யாரோ ஒரு பிரச்சனை பண்ணா கூட இந்த தெருவுல ஒரு பிரச்சனை அவனை கூட்டிட்டு வா அப்படின்னுடுவாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இந்த மூளை இந்த தெருமுனையில ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருப்பா, அங்க போ, அங்க வந்து பேர் கொண்ட ஒருத்தர் இருக்கிறான் பாரு, அவனாதான் இருக்க, அவனை கூப்பிட்டுவான். இப்ப திரும்ப திரும்ப செய்யறது என்னது? அக்கிரமம். இதற்கு மன்னிப்பு கிடையாது. அல்லேலூயா. நம்ம திரும்ப திரும்ப அக்கிரமத்தை செஞ்சிருந்தாலும், ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சிருந்தாலும், துன்மார்க்கமா வாழ்ந்திருந்தாலும், உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் மனிதனாய் பிறந்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அந்த அக்கிரமத்தை நம்மை மீட்கும்படியாய் அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அன்பு சகோதரே சகோதரியே, நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? உன் பாவத்துல நீ இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறியா? இல்ல என் அக்கிரமத்துல மீண்டு வரணும்னு நீ நினைக்கிறியா? ஆண்டவர் உன்னை மீட்டெடுப்பதற்காக தான் வந்தாரு. அவர் தன் சொந்த குமார் என்று பாராமல் இயேசு கிறிஸ்து அந்த பூமியில ஏன் கொடுத்தார் என்று சொன்னால், முதலாவது உன்னுடைய அக்கிரமத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்காக. அது சேருன்னு தெரியாம நீ அதிலே உழந்துட்டு இருக்கிற, அது பாவம் தெரியாம அதிலே நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, அது குப்பன்னு தெரியாம அதுக்குள்ளே படுத்து உருண்டுட்டு இருக்கிற, அது கெட்டு போன சாதம் தெரியாம அதே நீ சாப்பிட்டு இருக்கிற, உன் வாழ்க்கை அலங்கோலமா இருக்கிறது என்று தெரியாமல் நீ அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அது அலங்கோலமான வாழ்க்கை என்று சொல்லி மற்ற ஒருவராலும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே அலங்கோலமா வாழ்ந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. எல்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டவன் தான் ட்ரெஸ் இல்லாதவனை பார்த்தேப்பா நீ ட்ரெஸ் போடலப்பா அப்படின்னு சொல்ல முடியும். ஊர்ல இருக்கிற மொத்தம் எல்லாமே நிர்வாணமா இருக்கும் போது ட்ரெஸ் போடலன்னு சொல்ல முடியுமா யாரால? அப்படிதான் நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்முடைய அக்கிரமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த அக்கிரமத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஆடை அணிந்த ஒருவர் வர வேண்டும். அல்லேலூயா. அவர் வந்து சொல்லணும். சொன்னாதான் என்ன பண்ணுவோம்? ஆஹா ஆமாப்பா இதான்ப்பா ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் போட்டாதான் நம்முடைய மானம் மறைக்கப்படும் அப்படின்னு நமக்கு உணர்வு வரணும். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை அக்கிரமத்தின் வாழ்க்கை, பாவத்தின் வாழ்க்கை, அழுக்கு, ஒரு சாபம். அல்லேலூயா. அது பாவம். ஒரு குப்பை கூலத்துக்குள்ள தலையை விட்டுட்டு எதையோ ஒரு தேடிட்டு இருக்க மாதிரி தேடிட்டு இருக்கிறீங்க, இதான் அக்கிரமம். இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா. இந்த பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து. சரி நான் பாவமே பண்ணலப்பா, நான் எதுவுமே செய்யவே இல்லை
ஆனா என் வீடு ஃபுல்லா எங்க அப்பனும் எங்க தாத்தாவும் எங்க தாத்தனுக்கு தாத்தாவும் என் பூட்டனுக்கு பூட்டனும் அழுக்கையும் குப்பையும் தேவையில்லாத நாட்சத்தையும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டு இருக்கான். அது கூடவே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இது சரியா? நான் கிளீனா குளிச்சு பவுடர் எல்லாம் அடிச்சுட்டு நல்லா சென்ட் எல்லாம் போட்டுட்டு எங்க அப்பாவும் எங்க தாத்தாவும் சேர்த்து வச்ச அந்த குப்பைக்குள்ள அது மேல என்ன பண்ணுவேன், அழகா ஒரு துணியை போட்டு அது மேல நான் படுத்துப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னா அது கரெக்டா இருக்குமா? நான் செய்யறது மாத்திரம் பாவம் இல்ல, என் முன்னோர்கள் எனக்காய் சேர்த்து வைத்த பாவங்களோ என் முன்னோர்கள் எனக்காய் சேர்த்து வைத்த சாபங்களோ என் வாழ்க்கையை இன்றைக்கு அழித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அக்கிரமத்திலிருந்து என்னை மீட்டு எடுக்கும்படியாய் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, வாசிங்க 3வது வசனத்தை. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எப்படி ஆயிட்டோமா? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருக்கிறோமா? மரித்து போயிருக்கோம். பாவம்னா என்னன்னு தெரியாது, பாவத்தோடு கூட பாவம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அக்கிரமம்னா என்னன்னு தெரியாது. உலகமே செய்யுதுப்பா, எல்லாருமே செய்யறாங்க. இதுல தப்பு இருக்கு? நான் யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, யாரும் எதுவும் பண்ணல. நான் மாட்டுன்னு போவேன், நான் ஒயின் ஷாப்ல நான் குடிப்பேன், நான் மாட்டு சைலண்டா வந்து வீட்டுல படுத்துப்பேன், யாருக்கு எந்த தொந்தரவும் பண்ணவே மாட்டேன். ஹல்லேலூயா. உலகமே செஞ்சுட்டு இருக்கு. யாரு என்ன? நான் கம்பெனில வேலை செய்யும் போது எப்பவுமே வந்து ஒரு இது வைப்பாங்க, ஒரு பார்ட்டி வைப்பாங்க. 3 நாள் 4 நாள் மீட்டிங். இந்தியாவில் எந்த ஒரு மூலையில ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் வைப்பாங்க. ஒரு நாள் மட்டும் என்ன இருக்கும், ஒரு பார்ட்டி வைப்பாங்க. நல்ல பாட்டுலாம் டான்ஸ் எல்லாம் போட்டு இருக்கிற எல்லா ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரன், நல்ல லட்சங்கள்ல பல லட்சங்கள்ல சம்பளம் வாங்குறவன், கீழ்நிலை ஊழியர் எல்லாருமே சேர்ந்து ஒன்னா என்ன பண்ணுவாங்க, சரக்கு அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு அது பாவனே தெரியாது. ஏன்னா நான் நல்லா சம்பாதிக்கிறேன், குடும்பத்தை பாத்துக்கிறேன், குடும்பத்தை தேவை சந்திக்கிறேன், வீடு கட்டி வச்சுக்கிறேன், வாசல் கட்டி வச்சுக்கிறேன், எல்லாமே இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆனா ஒரு மணி நேரம் சந்தோஷமா இருக்கு, இதுல என்ன தப்பு இருக்கு? வாட் இஸ் ராங் வித் யூ அப்படின்னு. அது பாவம் தெரியாது, அக்கிரமம் தெரியாது. உன் சரீரத்தை நீ கெடுத்துக் கொள்வது பாவம் என்று தெரியாது. உன்னுடைய சரீரம் கர்த்தருடைய ஆலயம். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை ஆண்டவர் கெடுப்பார் என்று தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இதை சொல்லணும்னா ஒருத்தர் வரணும். ஒரு அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 5வது வசனத்தை வாசிங்க. அதே எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே. பாருங்களேன், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து மரித்து பரிசுத்தமாய் உயிரோடு கூட எழுந்தது போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து, அந்த அக்கிரமத்திலிருந்து, அந்த சாபத்தின் கட்டிலிருந்து நம்மை உயிரோடு கூட எழுப்பி இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தவரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரோமர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 4வது அதிகாரம் 7வது வசனம். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய அக்கிரமமும் என்னுடைய அக்கிரமமும் உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பாக்கியவான் என்று சொன்னா கொடுத்து வச்சுவேன். நீங்கள் நானே யாரு? இந்த பூமியில கொடுத்து வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதிர்ஷ்டசாலி. நீங்களும் நானும் அதிர்ஷ்டசாலி. ஏன் அதிர்ஷ்டசாலி? உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் ஆண்டவர் பண்ணிருக்கிறாரா? மன்னிச்சிருக்கிறாரா? போ, பரவாயில்ல போ. உடைய கிருபையா ஆண்டவர் பண்ணிருக்கிறாரு, மன்னித்து அதை எண்ணாது இருக்கிறாரா? 5வது அதிகாரத்தை எடுத்துங்க. 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். பலனற்றவர்களாய் இருக்கும்போது, அதாவது ஏன் பாவத்திலிருந்து என்னால வெளியே வர முடியாது, ஏன் அக்கிரமத்திலிருந்து நானே முடிவு பண்ணி நானே பிரயாசப்பட்டு, இங்க போறீங்க, திடீர்னு ஒரு புதகுழியில மாட்டிக்கிட்டீங்க, புதகுழியில மாட்டின உடனே காலெல்லாம் உள்ள இழுத்துட்டு போகுது. அப்ப என்ன பண்ணுவீங்க? முட்டி மோதி எப்படியாவது இந்த புதகுழி விட்டு வெளியே வரணும், இல்லைன்னா நான் செத்துருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? போராடிட்டு இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆனா வரவே முடியல, என்ன பண்ணுவீங்க? அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அக்கிரமம், அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பாவம். ஹல்லேலூயா. இப்படி மாட்டிட்டு இருக்கிற நம்ம ஒரு கரம் கையை கொடுத்து தூக்குனது போல, ஹல்லேலூயா, ஆண்டவர் என்ன பண்ணாரா? நம்முடைய பாவத்திலிருந்து, நம்முடைய அக்கிரமத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. கொலேசியர் எடுத்துங்க. கொலேசியர் 2வது அதிகாரம் 13ல இருந்து வாசிங்க. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்தோம். நம்ம எப்படி மரித்திருந்தோம்?
பாவத்தினால விருத்த சேதனம் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை, ஆண்டவர் அறியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியாது, பாவம்னா என்னன்னு தெரியாது, நான் எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்படி மரித்து போயிருந்த என்ன ஆண்டவர் தேடி வந்து, எப்பா நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது பாவம், நீ செய்யறது அக்கிரமம், இந்த அக்கிரமமும் இந்த பாவமும் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்காது, இந்த பாவத்திலிருந்து இந்த அக்கிரமத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நீ கழுவப்பட வேண்டும். அவர்தான் பரிகார பலியாக இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்காரு சொல்லி தன் சொந்த ரத்தத்தினாலே ஆண்டவர் உங்களை எண்ணி கழுவி இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் தான் என்ன பண்ணியிருக்கிறோம், மன்னிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த நம்மை, விருத்த சேதனம் இல்லாமல் மரித்திருந்த நம்மை ஆண்டவர் நம்மை உயிரோடு எழுப்பி கர்த்தருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு எங்கேயோ இருந்த நம்முடைய குப்பையில, நம்முடைய அக்கிரமத்துல, சேற்றில, பாவ சேற்றில உழண்டு கொண்டிருந்த நம்ம ஆண்டவர் தூக்கி கொண்டு வந்து தன் சொந்த குமாரனை கொடுத்து கழுவி இருப்பான்னு சொன்னா நீ கேட்கிற காரியத்தை ஏன் ஆண்டவர் செய்ய முடியாது? அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிற ஜெபத்திற்கு ஏன் ஆண்டவரால் பதில் கொடுக்க முடியாது? எங்கே இருந்த உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து தன் சொந்த பிள்ளையாய் கர்த்தருடைய சமூகத்தில் வைப்பதற்கு அவருடைய இருதயம் இலகுவானது என்று சொன்னால், அவர் உனக்காக பரிதாபப்படுவார் என்று சொன்னால், உன்னிடத்தில் அன்பு செலுத்துவார் என்று சொன்னால், நீ கேட்கிற காரியத்திற்கு ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்க முடியாது? அவருடைய கரங்கள் கொடுப்பதற்காய் காத்துக் கொண்டிருக்கிறது.